பழங்காலத்தில் தேவர்கள் அனைவரும் அசுரர்களின் கொடுமையால் பெரும் துயரத்தில் வாழ்ந்து வந்தார்கள். சூரபத்மன் என்ற அசுரன் தன் அகந்தையும் பலத்தையும் கொண்டு உலகங்களையும் நடுங்கச் செய்தான். தேவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக சிவபெருமானை வேண்டி நின்றார்கள். அவர்களின் அழுகுரலை கேட்ட சிவபெருமான் உலகின் சமநிலையை மீட்டெடுக்க ஒரு தெய்வீக தீர்மானமெடுத்தார். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் விழுந்தன. அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை அன்போடு வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் அன்பு கரங்களால் ஒன்றிணைத்தாள். அப்போது உருவானதே ஆறுமுகன், உலகம் போற்றும் கடவுள் முருகன். முருகன் வளர வளர அவனுள் வீரமும் கருணையும் ஞானமும் ஒருங்கே மலர்ந்தது. கையில் வேலேந்தி மயில் வாகனத்தில் அமர்ந்து அவன் உலகை காக்க தயாரானான். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று முருகன் சூரபத்மனை எதிர்த்து போருக்குச் சென்றான். அந்த போர் சாதாரண போரல்ல, அது அநியாயத்துக்கும் நீதிக்கும் இடையேயான மாபெரும் போராட்டம். பல நாட்கள் நடந்த கடும் போரில் முருகனின் வேல் ஒவ்வொரு முறையும் அசுரர்களின் அகந்தையை சிதைத்தது. இறுதியில் சூரபத்மன் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி தாக்கினான். ஆனால் முருகன் கோபத்தையல்ல, ஞானத்தையும் தர்மத்தையும் முன்னிலைப்படுத்தினான். ஒரே வேல்வீச்சில் சூரபத்மனை வென்று அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன் கொடியாகவும் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டான். இது முருகனின் கருணையின் உச்சமாக உலகம் உணர்ந்த தருணம். போருக்குப் பிறகு முருகன் மலைகளில் தங்கினான். பழனிமலையில் அவன் ஒரு இளைய துறவியாக நின்று பழம் நீ என்ற ஒரே சொல்லால் உலகுக்கு ஞானத்தின் அர்த்தத்தை உணர்த்தினான். செல்வம், அகந்தை, ஆசை ஆகியவற்றை விட்டு விலகி உள்ளார்ந்த ஞானமே வாழ்க்கையின் உயர்ந்த இலக்கு என்பதை அவன் போதித்தான். இன்றும் முருகன் தமிழர்களின் உள்ளங்களில் வாழ்கிறான். அவன் வெறும் போர்க்கடவுள் அல்ல, தைரியத்தின் வடிவம், ஞானத்தின் விளக்கு, இளமையின் சக்தி. வேலே வீரவேல் என்ற ஒலி எழும்பும் போதெல்லாம் மனிதனின் உள்ளத்திலிருக்கும் பயம் விலகி நம்பிக்கை பிறக்கிறது. அதுவே கடவுள் முருகன் தந்த மாபெரும் வரம்.